சோலார் போடணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் ரூஃபை செக் பண்ணீங்களே, ஈபிலோட செக் பண்ணீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்களே. எப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் சோலார் போகிறதுக்கு நம்ம சாம்சங்கோட செக் பண்ணி பார்ப்போம். அது நமக்கு 5 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே 2 கிலோவாட் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக அப்ளை பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி 5க்கு மேட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் சோலார் போட முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 கிலோவாட் போடும்போது டைரெக்டாகவே பிஎம் சூரியகார் ஸ்கீமில் 5 கிலோவாட்னு அப்ளை பண்ணும்போது நம்மளோட இபியோட டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி மேட்ச் ஆகிடுதுங்க. இதுக்கான அப்ளைபிள் சார்ஜஸ் எல்லாமே நம்ம இபி பில்லில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதனால் நம்மளோட சோலார் லோடு வந்து 2 to 5 கிலோவாட் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இனிமேல் நீங்கள் சாங்ஷன் லோடுக்காக செப்பரேட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அலைய தேவையில்லைங்க. ஸோ இந்த மாதிரி சோலார் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு சோல்ஸ்டார்ம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சோலார் செலவில்லைங்க, அது சேவிங்ஸ்.